வருங்கால அரசு அதிகாரிகளே, இந்த வீடியோல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 2 முக்கியமான ஆர்டிகல்ஸ் எக்ஸாம்க்கு கேட்கக்கூடியத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்கு. அத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் ஒன்னு போட்டுட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 32. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கின அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சாசனத்தின் இதயம் மற்றும் ஆன்மா, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்த ஆர்டிகல் 32 சொல்றாங்க. இந்த ஆர்டிகல் 32 அப்படின்றது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்றது பேசுது. அதாவது இந்தியாவுல பிறந்த ஒவ்வொரு குடிமகன்களுக்குமே 6 விதமான அடிப்படை உரிமைகள் என்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் மூலமா நம்மளோட உரிமைகள் அப்படின்னு நம்ம திரும்ப பெற முடியும். அதற்கான ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 32. இதுல 5 விதமான ரிட்ஸ், அதாவது நீதி பேராணைகள் அப்படின்றது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா ஹேபஸ் கார்பஸ், ரெண்டாவது மேண்டமஸ், மூணாவது ப்ராகிபிஷன், நாலாவது செட்டியோராரி, அஞ்சாவது கோவாரண்டோ அப்படின்ற 5 விதமான நீதி பேராணைகள் வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் ரெண்டாவது ஆர்டிகல் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஆர்டிகல் 40. ஓகே, ஆர்டிகல் 40 அப்படின்றது நமக்கு ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்றது பேசுது. இந்த ஆர்டிகல் 40 அப்படின்றது நமக்கு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கீழ வரக்கூடியதா இருக்கு. இந்த ஆர்டிகல் 40 அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்றவங்க உள்ளாட்சி அமைப்புகள் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல பங்கேற்கணும் அப்படின்றதுக்காக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அப்படின்றது வில்லேஜ்ல கூடிய மக்கள் நமக்கு அரசாங்கத்தில் பங்கேற்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன்ல பங்கேற்கணும்ன்றதுக்காக நமக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை அமல்படுத்தணும் அப்படின்றதான் சொல்லக்கூடிய ஆர்டிகலா இந்த ஆர்டிகல் 40 அப்படின்றது இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஆர்டிகல்ஸ் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை வச்சு ஒரு வீடியோ பண்றேன். அது போக இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.